தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் செந்தில்குமார். இந்த பதில் நான் பார்க்க போகிறது, அண்ணாமலை அவர்கள் இனிமேல் அரசியலில் அவருக்கு வாய்ப்புகள் கிடையாது. அதற்கான எதிர்வினையை எடப்பாடி அவர்கள் ஆற்றியிருக்காரு. ஸோ எடப்பாடி அவர்கள் மேலிடத்தில் போயிட்டு சில விஷயங்கள் பேசுவார். ஆனால் அவர் சொன்னாலும் அது கேட்காதபடிக்கு நான் ஒரு வியூகம் கொடுத்துருக்கேன் மோடி அவர்களுக்கு. அதனால் இங்கே அண்ணாமலை தலைவராக வர்றதுக்கு தடைகளை எடப்பாடி ஏற்படுத்தினாலும் நான் ஸ்ட்ராங்காக சில விஷயம் சொல்லியிருக்கேன். அதனால் அண்ணாமலை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அண்ணாமலை அவர்கள் அதை கேர்லெஸ்ஸாக இருக்கார். அவருக்கு அவருடைய அருமை புரியல. ஸோ என்னுடைய ஆலோசனையை கேட்கல, அது வியூகம் என்னென்னு கேட்கல. ஏன்னா முதல்ல விஷயம் புரிஞ்சுக்கணும். அதாவது இங்கே எதற்காக அண்ணாமலை மாற்றப்பட்டார்னா, அதிமுக கூட்டணி நமக்கு வேணும், அங்கே நம்ம வெற்றி நமக்கு தேவை, அந்த ஓட்டுக்கள் பிரிஞ்சு போயிடக்கூடாது, திமுக பலமாக இருக்கிற கூட்டணினால நம்ம ஒரு பலமான கூட்டணி அமைக்கணும்னு நம்முடைய பிதாமகர் நரேந்திர மோடி அவர்கள் நினைக்கிறார். ஸோ நம்முடைய அரசியல் சாணக்கியரும் நம்முடைய அமித்ஷா அவர்களும் அப்படி நினைக்கிறாங்க. அதனால தான் அண்ணாமலையை மாற்றுறதுக்காக நான் பரிந்துரை பண்ணியிருந்தேன். ஆனால் வானதி அக்காவை தலைவராக கொண்டு வரணும் அப்படின்னு நான் ப்ரிஃபரன்ஸ் அவங்கள தான் கொடுத்துருந்தேன். ரெண்டாவது இடத்துல தான் நயினார் இருந்தார். எடப்பாடி அவர்கள் ஒரு சாதகமாக நயினாரை கொண்டு வரணும்னு கேட்கும் போது அதை மோடி அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடாது. அங்கே தான் மிஸ்டேக் நடந்தது. ஸோ என்னை கேட்காம அந்த முடிவு அவங்க எடுத்துட்டாங்க. என்னை கேட்டிருந்தா நான் கரெக்டாக சொல்லியிருப்பேன். ஸோ எடப்பாடி அவருக்கு சாதகமான முடிவை வேணுன்றதுக்காக ஒரு நட்பு நபராக நயினார் அவர்கள் கொண்டு வரணும்னு மோடி அவர்கள்ட்ட அமித்ஷா வச்ச உடனே அதை அவங்க நடைமுறைப்படுத்திட்டாங்க. அது என்கிட்ட கன்சல்ட் பண்ணவே இல்லை. நான் வானதி அக்காவை தான் தலைவராக்கணும்னு சொன்னேன். ஏன்னா அவங்க நம்ம சித்தாந்தவாதி, அவங்க கொள்கை ரீதியான பண்ணுவாங்க. அப்போ நான் அவங்க இருந்தாங்கன்னா தலைவராக வந்திருந்தால் இந்நேரம் பல விஷயங்கள் நம்ம மிகப்பெரிய அளவில் பாஜகவை முன்னெடுத்துக்கலாம். அண்ணாமலை கூட நம்ம கட்சியை நீக்கணும்னு அவசியம் இல்லை. அதை நம்ம அழகாக அக்கமடேட் பண்ணி கொண்டு போயிருக்கலாம், முக்கியமான பதவியெலாம் கொடுத்து. ஆனால் இங்கே என்ன சிக்கல் வந்ததுன்னா, இங்கே என்ன சிக்கல் இருக்குன்னு அண்ணாமலைக்கு முதல்ல புரியல. அதனால தான் அண்ணாமலை இப்போ தயங்கி நிற்கிறாரு, வெளியவே இருக்கார். அவர் உள்ளே கொண்டு வர எவ்வளோ நான் முயற்சி பண்ணாலும் அவர் அது என்னன்றது சொல்லணும். ஏன்னா இப்போ என்ன ப்ராப்ளத்தில் இருக்குன்னா, நம்ம அதிமுக இல்லாமல், அதாவது எடப்பாடி அவர்கள் தலைமை இல்லாமல் நம்ம எப்படி அதிமுக எப்படி நம்ம இங்கே அந்த வாக்குகளையும் பெற்று நாம் எப்படி கூட்டணியில் ஜெயிக்கிறது எலெக்ஷனில் 2026 இதுதான் கேள்வி. இப்போ எடப்பாடி இல்லைன்னா, இப்போ அதிமுகன்ற ஒரு கட்சியே கூட இல்லைன்னா கூட, ஆனால் அந்த தொண்டர்கள் நமக்கு ஓட்டு போடணும், அந்த கட்சி இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அதிமுகவில் எடப்பாடியும் இல்லை, அந்த கட்சியும் இல்லை, ஆனால் அந்த தொண்டர்கள் அத்தனை பேரும் பாஜகவுக்கு ஓட்டு போடணுன்னா அதுக்கு என்ன வழி அப்படின்ற ஒரு வழியை, அந்த வியூகத்தை மோடி அவர்கள் தெரிஞ்சால் மட்டும்தான் இங்கே அண்ணாமலை உள்ளே கொண்டு வர்றதோ, இல்லை எடப்பாடியே தேவையில்லைன்னு சொல்லிட்டு அதிமுக தேவையில்லைன்னு சொல்லிட்டு வானதி அக்காவை தலைவராக போட்டு கொண்டு வந்தனா நயினாரை மாற்ற முடியும். நயினார் எதற்காக இங்கே வந்திருக்காருன்னா, எடப்பாடின்னு ஒரு ஆளுக்காக, அவர் கூட ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுக்காக தான் எடப்பாடியே தேர்வு செஞ்சுருக்காங்க. இது நயினார் நாகேந்திரனை தேர்வு செஞ்சுருக்காங்க. ஸோ எடப்பாடியே இங்கே தேவையில்லைன்னும் போது நயினார் நாகேந்திரனோட தலைவர் பதவி தேவையில்லை. அப்போ நம்ம சித்தாந்த கொள்கை ரீதியாக வானதி அக்கா அவர்களை இங்கே தலைவராக ஆக்கிடலாம், இல்லை நம்ம எச்ராஜ் அவர்களையே தலைவராக்கிடலாம். நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம், அப்படின்னா அண்ணாமலை போல் உங்கள் ஃபோர்ஸாக செயல்படுவாங்களா? ஓட்டு எப்படி வாங்குறதுன்னா, அதெல்லாம் ஓட்டுலாம் நாங்கள் பார்த்துக்குறோம், ஓட்டு எப்படி வாங்குறது எங்களுக்கு தெரியும், அதனால் இதை கேள்வியெல்லாம் யாரும் கேட்காதீங்க. அண்ணாமலைக்கு ஒரு இளைஞர்கள் பட்டாளம் இருந்தது, ஒரு எழுச்சி இருந்தது. அதற்காக அண்ணாமலைக்கு மட்டுமே நான் ஓட்டு போடுவேன்னா யாரும் கிடையாது, பிஜேபி தான் ஓட்டு போடுவாங்க. ஏன்னா அண்ணாமலையே பிஜேபியோடைய சொத்தாக தான் இருந்தார். அவரை இனிமேல் அவர் செயல்பட மாட்டார். இப்போ எடப்பாடியே தேவையில்லைன்னு முடிவு பண்ணிட்டாக்கா, அப்போ அண்ணாமலையும் தேவையில்லாமல் போயிடுவார். புரியுதா உங்களுக்கு? அண்ணாமலை நான் சொல்கிறது கேட்கல, நடந்துக்கல. அதனால் வானதி அக்காவை நான் தலைவராக கொண்டு வந்துடுவேன், நயினாரையும் நீக்கிடுவோம். எடப்பாடியே இல்லைன்னும் போது நயினாரும் தேவையில்லை, அண்ணாமலையும் தேவையில்லை. அங்கே வானதி அக்காவை கொண்டு வந்துட்டு எப்படி நாம் நம்ம சிஎம் கேண்டிடேட் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறது, நம்ம பிஜேபி ஆளுங்களை எப்படி அமைச்சராக கொண்டு வருது, அதில் துணை முதலமைச்சர் பதவி எப்படி கொண்டு வருது, யாரெல்லாம் கூட்டணியில் அக்காமடேட் பண்ணுறது, இது எல்லாத்தையும் நான் வானதி அக்காவுக்கு தெளிவாக லெட்டராக எழுதி கொடுத்துருவேன். இல்லை நேரில் பார்த்து அக்கா கிட்ட நான் கொடுத்துருவேன். ஸோ விரைவில் மோடி அவர்களை நான் நேரில் சந்தித்து என்னுடைய பிஏக்கள் மூலமாக அந்த விஷயங்களை முன்னெடுப்பேன், இல்லை நேரில் சந்திப்பேன், இல்லை மெயில் பண்ணிவிடுவேன், என்ன ஒன்றா நான் பண்ணுவேன். ஸோ விரைவில் அந்த விஷயம் முன்னெடுக்கப்படும். அண்ணாமலை அவர்கள் அவருக்கு நான் கொடுத்த வாய்ப்பை அவர் பயன்படுத்திக்க விரும்பலை. அவர் ஏன் என்னை சந்திக்கலைன்னு எனக்கு தெரியல, அதோடு முடிஞ்சு போச்சு. இதில் ஒன்று புரிஞ்சுக்கணும், ஏன் நான் அண்ணாமலைக்கு வனவாசன்னு போட்டேன்னா, இங்கே எடப்பாடியும் தேவையில்லை, நயினாரும் தேவையில்லைன்னு முடிவு பண்ணிட்டா அண்ணாமலையும் தேவையில்லை. அண்ணாமலை இல்லாமையே இங்கே கட்சி எப்படி ஜெயிக்க முடியும்னு தெரியும். ஆனால் அண்ணாமலைக்கு வாய்ப்புட்டு போட்டு அவர் எங்கேயுமே செயல்படக்கூடாது, இனிமேல் அண்ணாமலைன்ற பேர் யாரும் உச்சரிக்கக்கூடாது, அவரை கிட்டத்தட்ட 2030 வரைக்கும் அவரை வனவாசத்துக்கு அனுப்பிடுவாங்க.
அவர் எந்த ஃப்ரேம்லேயும் வரமாட்டாருன்றது முக்கியமான விஷயம். இதை நான் செஞ்சு காட்டுவோம் பாருங்கள்.